இது உங்கள் டிடெக்டிவ் உலகம். Born to detect, detect to win. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம விளையாட போறது ரீசனிங் ஆட் பிக்சர் அவுட் கேம். அதாவது 4 பிக்சர்ல ஒரு பிக்சர் மட்டும் ஒரு காரணத்தினால வித்தியாசமா இருக்கும். அது என்ன பிக்சர்ன்றத 5 செகண்ட்ஸ்குள்ள கண்டுபிடிக்கணும். வாங்க கேம்குள்ள போலாம். எலுமிச்சை பழம், திராட்சை பழம், ஆரஞ்சு பழம், டிராகன் பழம். இந்த 4 பழத்துல வித்தியாசமான ஒரு பழம் எதுன்றத கண்டுபிடிங்க. சரியான பதில் திராட்சை பழம். காரணம், திராட்சை பழத்தை தவிர மற்ற பழங்களை தோல் உரிக்காமல் உண்ண முடியாது. இரண்டாவது கேள்வி. செஸ், டென்னிஸ், ஹாக்கி, கிரிக்கெட். இந்த 4 விளையாட்டுல வித்தியாசமான விளையாட்டு எது? சரியான பதில் செஸ். காரணம், செஸ்ஸை தவிர பிற விளையாட்டுகள் வீட்டிற்கு வெளியே விளையாடக்கூடிய விளையாட்டு. மூன்றாவது கேள்வி. கழுதை, ஆடு, மான், காண்டாமிருகம். இந்த 4 விலங்குகள்ல வித்தியாசமான விலங்கு எது? சரியான பதில் கழுதை. காரணம், கழுதையை தவிர மற்ற விலங்குகள் கொம்புடைய விலங்கு. நான்காவது கேள்வி. கட்டில், சேர், டேபிள், லேப்டாப். சரியான பதில் லேப்டாப். காரணம், லேப்டாப்பை தவிர மற்ற பொருட்கள் மரத்தால் ஆன பொருள். ஐந்தாவது கேள்வி. ஃபேன், மைக்ரோவேவ் ஓவன், கேஸ் ஸ்டவ், வாஷிங் மிஷின். சரியான பதில் கேஸ் அடுப்பு. காரணம், கேஸ் அடுப்பை தவிர மற்ற பொருட்கள் மின்சாரத்தால் இயங்கக்கூடிய பொருள். ஆறாவது கேள்வி. கால்குலேட்டர், பென், நோட்புக், இங்க். சரியான பதில் கால்குலேட்டர். காரணம், கால்குலேட்டரை தவிர மற்ற பொருட்கள் எழுத பயன்படுத்தும் பொருள். ஏழாவது கேள்வி. மிலிட்டரி மேன், போலீஸ்மேன், பாடிகார்ட், போஸ்ட்மேன். சரியான பதில் போஸ்ட்மேன். காரணம், போஸ்ட்மேனை தவிர மற்றவர்கள் பாதுகாவலர். எட்டாவது கேள்வி. ஜிங்க், மெட்டல், சோடியம், குளோரின். சரியான பதில் குளோரின். காரணம், குளோரின் மட்டும் கேஸ் வடிவத்தை கொண்டது. மற்றவைகள் எல்லாம் சாலிட் ஸ்டேட்டால் ஆனது. ஒன்பதாவது கேள்வி. ஸ்க்ரூ, சுத்தியல், ஊக்கு, ஊசி. சரியான பதில் சுத்தியல். காரணம், சுத்தியலை தவிர மற்ற பொருட்கள் கூர்மையான முனையை கொண்டது. உங்களுக்கான கடைசி கேள்வி இதோ. ஜல்லிக்கல், செங்கல், மணல், வீடு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்போ உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னு. இந்த கேம் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுக்கிறங்க. மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்.